ஐயா அனைவருக்குமே வணக்கம். இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த பதிவுல நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு மேச ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு. ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லத கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள குடுத்துட்ருக்கேன். அதேபோல நீங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அமோக வரவேற்பிற்கு நன்றின்ற ஒரு வார்த்தைய சொல்லி முடிச்சிட முடியாது. தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா இது போன்ற அற்புதமான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம குடுத்தோம். எல்லார் வீட்டுக்கும் இப்ப இந்த மூலிகை சாம்பிராணி இடம் பெற்று விட்டது. இப்ப தினமும் இத தான் எல்லாருமே வீட்ல பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இனி வரக்கூடிய சில பதிவுகள்ல இத எப்படி தயார் பண்றோம்? இது எவ்வளோ பேர் தினமும் வாங்கிட்டு இருக்காங்க? இதனுடைய பலன்கள் என்னன்றது எல்லாமே இன்னும் நம்ம தெளிவா சில பதிவுகள்ல வீடியோவாவே உங்களுக்கு நான் குடுக்க போறேன். அது எல்லாமே கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போது. ஏன்னா, நான் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒரு வார்த்தைய நான் சொல்லிட்டு இருக்கேன். அத தான் இப்ப வரைக்கும் நானும் நம்புறேன். நீங்களும் அத நம்புனா நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நான் சொல்றேன். என்னன்னா, நல்லத தேடுறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது தான் நடக்கும். இன்னைக்கு கஷ்டங்கள், சோதனைகள் இருக்கலாம். ஆனா, அது நிரந்தரமே கிடையாது. கண்டிப்பா நாளைக்கு நம் வாழ்க்கை மாறியே தீரும். ஏன்னா, மாற்றம் ஒன்றே நிலையானது. இந்த மூலிகை சாம்பிராணி இப்ப நெறைய பேர் அந்த ஆஃபர்ல இலவசமா ஆன்மீக பொருட்கள் குடுத்தீங்களே, ஆடி மாசம். இப்ப அந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமா இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க, இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 9345397961. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. இப்ப பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கான இந்த அற்புதமான பதிவு. ஆமா, இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க இருக்கு? இந்த மாதத்துல ஏதாவது யோகங்கள் ஏற்பட இருக்கா? அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இந்த சனி பகவானுடைய தாக்கத்துல மேஷ ராசிக்காரர்கள் மனசுல ஒரு குழப்பத்த வச்சுக்கிட்டு உள்ள ஒரு மாதிரியும், வெளிய ஒரு மாதிரியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? முகத்துல சிரிப்பு இருக்கும். ஆனா, அது ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய சிரிப்பா இருக்காது. ஏதோ கடமைக்கு சிரிக்கிற மாரி இருக்கும். இப்படி தான் தற்பொழுது மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் முருகனை வழிபடக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்களுடைய மொபைல் வால்பேப்பர் முருகன் தான் வச்சிருப்பாங்க. வாட்ஸ்அப்ல அடிக்கடி முருகனுடைய ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் முருகன் தான் வச்சிருப்பாங்க. அவங்க எந்த இடம் போனாலும் அங்க ஏதோ ஒரு ரூபத்துல முருகனுடைய அருள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த முருகப்பெருமானுடைய அருளால இனி வரக்கூடிய காலத்தையும் நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகள் என்னன்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, பல வருடங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த நவபஞ்ச ராஜ யோகம், இதுவும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா சில நல்ல மாற்றத்த குடுக்க இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்தந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு காலநிலைக்கும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ப அடிப்படை விதிகள நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ப இதுக்கு முன்னாடி கும்ப ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் போட்டப்ப நான் தெளிவா, அழகா உங்களுக்கு சொன்னேன். நம்ப லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எத பேஸ் பண்ணி நடக்குது? நம்பளுடைய வாழ்க்கையில இந்த பிரபஞ்சமாகட்டும், நம்பளுடைய சுயஜாதகமாகட்டும், இந்த 2 விஷயங்கள் பண்ணக்கூடிய விளைவுகள் தான் நம் வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய நல்லது, கெட்டது எல்லாமே. இத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முதல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம், இனி நம்ப அதுலேருந்து எப்படி நல்ல நிலைமைக்கு வரலாம், எந்தெந்த விஷயத்த மாத்தலாம், எப்படிலாம் நம்மளுடைய சுயஜாதகத்தின் அந்த கிரகநிலைகள் பலன்கள் எப்படி நம்மள வந்து அடையுது, நம்ப விதியை மதியால் வெல்லக்கூடிய அளவுக்கு எப்படி சில விஷயத்த ஃபாலோ பண்ணுன்ற எல்லா தெளிவும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நிரந்தர உங்களுடைய நிரந்தர முன்னேற்றத்திற்கான வழிகள் அதுதான். ஏன்னா, திரும்பவும் நான் சொல்றேன், கிரகநிலைகள் எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். பலன்களையும் மாத்தி மாத்தி குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் ஏற்றம், இறக்கம், ஏற்றம், இறக்கம் இத சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன் மேஷ ராசிக்காரர்களே சில வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதே சூழ்நிலை இருக்கா? இல்ல. மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ப எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம்? நம்ப இத எப்படி அணுகப் போறோம்? எப்படி எடுத்துக்க போறோம்? நம்ப எந்தெந்த விஷயத்தெல்லாம் பண்ண போறோன்றத பொறுத்தும் நம்மளுடைய எதிர்காலம் நிச்சயமா இருக்கு. அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல்ல இந்த காலகட்டம்
எப்படிப்பட்ட இந்த அதாவது கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் கூட இப்போ 10 வருடங்கள் சுமாராக ஒரு 10 வருடங்கள் கழித்து இப்போ பாதகத்துக்கு போயிருக்கலாம். சரிங்களா? நண்பர்கள் போல தெரிஞ்சவங்களாம் கூட விரோதி மாதிரி மாறி இருக்கலாம். நல்ல நண்பர்கள், நல்ல சொந்த பந்தம் நினச்சவங்க கூட இன்றைக்கி உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் தான் நமக்கான நபர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் மனதில் ஒரு கசப்பான சம்பவமாக இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் இதே மாதிரி எல்லா நேரமும் இருக்காது. மாறும், நிலை கண்டிப்பாக மாறும். அந்த வகையில் பல வருடங்கள் கழித்து ஒரே ராசி கட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானால் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்குங்க. இது இந்த செப்டம்பர் மாதத்தில் உருவாகி இருக்குது. இது நம்மளுடைய அதாவது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குது. இந்த ராஜயோகம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராஜயோகம் அப்படின்ற சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போதே நிறைய பேர் என்னங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் அந்த யோகம் வருது, இந்த யோகம் வருது, ஆனால் எந்த யோகமும் எங்களுக்கு லைவாக மாற்றத்தை கொடுக்கலையேன்னு யோசிக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் தான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எந்த யோகம் எதுவாக இருந்தாலும் அது உங்களை கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு தயாராக நிற்கணும். ஏன்னா இந்த நவபஞ்ச யோகம் இதனால் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், நமக்குன்னு அதிர்ஷ்ட காலம் ஏதாவது வராதா, நமக்குன்னு ஏதாவது நல்ல காலம் பிறக்காதா, எப்போ எல்லாருக்கும் யார் யாருக்கும் என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒரு அதிர்ஷ்ட காலமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பொருளாதார ரீதியாக உங்கள் தேவைக்கான அனைத்து விஷயமும் மனநிறைவோடு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் அதிகரிக்கும். சூரியன் மற்றும் சனி பகவானுடைய இணைவு இந்த ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது இருக்கும். சரிங்களா? சூரிய பகவானுடைய அனுகிரகம் நல்ல வலுவான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆட்சி, சக்தி, தலைமை, புகழ், ஒரு 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 மனிதனுக்கு இந்த சூரிய பகவானுடைய அருள் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆளுமை திறன் அதிகரிக்கும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம பலன் கண்டிப்பாக, அதாவது கடின உழைப்பின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சனி பகவானை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, நியாயம், இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதற்கான பலன்கள் அடுத்து கண்டிப்பாக வந்து சேரும். அதுதான் சனி பகவானுடைய ரூல்ஸ். அதுதான் சனி பகவான் வந்து ஒருத்தருக்கு நல்லது கொடுக்கறதும் கெட்டதை கொடுக்கறதும் எப்படின்னா, நல்லவர்களுக்கும் கண்டிப்பாக சோதனை தருவார். ஆனால் அந்த சோதனையின் முடிவு காலத்தில் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அவங்களுக்கான நிரந்தர நல்ல வழிகளை காட்டிட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த சோதனைகளை அப்புறம் எதுக்குங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் தான் அந்த நபருக்கு பல உண்மைகள் தெரிய வரும், பல அனுபவ பாடங்கள் கிடைக்குமே. அந்த காலம்தான் நம்ம சனி பகவான் வந்துட்டா ஐயோ அம்மான்னு பயந்துக்கிறோம். ஆனால் உண்மை சொன்னால் சனி பகவான் வரக்கூடிய அந்த காலகட்டம், ஏழரை சனியாகட்டும், சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவட்டும், அந்த நேரத்தில் அந்த மனிதன் அதை எப்படி பார்க்கணுன்னா, அந்த நேரம்தான் நமக்கான பல உண்மைகளையும் நமக்கான வாழ்க்கை அனுபவத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக தான் பார்க்கணும். கவனமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கான உண்மையான தெளிவான பாதைகளை காட்டக்கூடிய நேரமாக தான் அது இருக்கும். அப்படி தான் அதை நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நம்ம அதை நெகட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக ஒரு ஓரமாக போய் உடஞ்சி உக்காந்துருவோம். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் வந்து மேஷராசிக்காரங்க இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்த அந்த சனிப்பெயர்ச்சி அப்போலாம் ஏகப்பட்ட பேர் நமக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வாட்ஸ்அப் கால் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மேஷராசியில் பிறந்தவங்க நாங்கள், எங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், பயமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க. நான் அதனால தான் நான் சொல்கிறேன், சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னாவே அந்த நேரம் அந்த காலம் நம்ம வந்து கண்களுக்கு பல விஷயங்கள் புலப்படும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரிய வரும். அந்த ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கிறதுக்கான அந்த அருமை என்னன்றது நமக்கு தெரிய வரும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதற்கான விளைவுகள் என்னன்றதெல்லாம் தெரிய வரும். அப்போ இனிமே நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்ற பல பாடத்தை இந்த சனி பகவான் நமக்கு கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா?
ஆக மொத்தம் சனி பகவான் போல் கொடுப்போரும் இல்லை, கெடுப்போரும் இல்லை. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். கெடுப்போரும் இல்லை அப்படின்னா கெட்டவங்களுக்கு தான் கடைசியாக தண்டனை கொடுத்துட்டு போவார், நல்லவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருவார். அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய ஒரே ராசியில் சந்திக்க போகிற இந்த நேரத்தில் சில சோதனைகளும் இருக்குது, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே சமயம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். ஐயா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னா எல்லா நேரமும் சோதனையெல்லாம் இருக்காது. சனி பகவானுடைய காலகட்டத்தில் நல்லா வந்தவங்களும் இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அது இந்த செப்டம்பர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவம் சார்ந்த பலன்களை கொடுக்கும். அதாவது மேசராசிக்காரர்கள் இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வேலை தொழில், இதில் என்னங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வேலை நம்ம செய்வோம், வாழ்வாதாரத்துக்கான நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கிய பங்கு தான் நம்ம செய்யக்கூடிய வேலை. சரிங்களா? கடின உழைப்பு கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவை தான். அதே போல் இது நாள் வரைக்கும் நான் பயங்கரமாக உழைச்சேங்க, ஆனால் அதுக்கான முழுமையான அங்கீகாரமோ முன்னேற்றமோ ஊதியமோ எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தையும் அதிகார தோரணையுடன் கூடிய தொழிலுக்கும் சொந்தக்காரனான சனி பகவானுடைய இந்த இணைவு கட்டாயம் உங்களுக்கு உயர்வை தான் கொடுத்தே தீரும். சரிங்களா? அதாவது இந்த வேலை ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நபர்கள் கூட உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். என்னன்னா தேவையற்ற நபர்கள் நம்மகிட்ட இருந்து விலகிடணும். அதுதான் நமக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா நம்ம பல பேருடைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலையுடைய பலன்கள் அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, மனிதர்களால் தான் அந்த பலன்கள் நம்மளை சேருது. நாம் சில நேரங்களில் இருக்கக்கூடிய அவசர முடிவு, தவறான முடிவு, அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இயற்கையாக நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியான விஷயங்கள். சரிங்களா? இந்த வண்டியில் போகிறப்ப கீழே விழுகிறது, இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இவையெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கான வழிமுறைகள். இதுதான், இப்படி தான் நடக்குது. அப்போ அந்த நேரத்திற்கான கிரகநிலை பலன்கள் என்ன கொடுக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பங்கு இங்கே இருக்குது நிறைய. அது என்ன, நம்மளுடைய கடமை என்ன, நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க. நான் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். இந்த பக்கம் நல்லா பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட நான் தெளிவாக சொல்கிறேன், அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். மனிதன் ஒரு மனிதன், இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இந்த பக்கம் அந்த அந்த மனிதனுடைய சுய ஜாதகம், இது பிரபஞ்சம். சரிங்களா? பிரபஞ்சம் இந்த பக்கம் இருக்குது, சுய ஜாதகம் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் நிற்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் இந்த பக்கம் சுயஜாதகம் என்ன சொல்ல போதோ, அவங்களுடைய வாழ்க்கை என்னன்றது சுயஜாதகத்தில் இருக்கோ அதுவும் சேரும். இந்த மனிதன் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு உண்டான கர்மாவும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக சேரும். இதை ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நல்லதை அடையிறானா கெட்டதை அடையிறானான்றது எல்லாமே வாழ போகிறானா வீழ போகிறானா, அப்படி இந்த 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 மனிதனால் உருவாகக்கூடிய சந்ததி எப்படிப்பட்ட நல்லதை அனுபவிக்க போகுதுன்றது எல்லா ரிசல்ட்டும் இந்த ஃபார்முலா படி வரக்கூடிய விடை தான் இந்த மனிதனுக்கான எதிர்காலத்திற்கான பதில். இதை தான் நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அழகாக உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி இதுதான் நம்ம லைஃபு, நம்ம வாழ்க்கைக்கான விதிகள் இதுதான் அப்படின்றத கணிச்சிடலாம். எந்த விதமான உங்களுக்கு குழப்பமோ சிரமமோ தேவையே இல்லை. அழகாக இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் பல பதிவுகளில் ஃபார்முலான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அது நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் கேட்டிருந்தீங்க, ஐயோ ஃபார்முலான்றீங்களே, ஃபார்முலானா என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுதான் இந்த ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு விஷயம் நார்மலாக தெரியும், ஆனால் இதை நீங்கள் டீப்பாக இதுக்குள்ளே அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பல அதிர்ச்சியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கே தெரிய வரும்.
இப்போ இந்த சுயஜாதகத்தின் நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுடைய கிரக நிலைகள் என்னென்ன பலன்கள் இந்த நேரத்தில் கொடுக்குதுன்றதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் என்னென்ன விஷயத்தை யோசிச்சுட்ருக்கீங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்குது, எப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் இருக்கீங்க, யாருடைய பழக்க வழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய சிந்தனை எதை நோக்கி போகுது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த கர்மா, இந்த பிரபஞ்சத்தின் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்லுது, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, அதான் சொல்லுவாங்கள்ல படத்தில் சொல்கிற மாதிரி கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக வரணும். அது இதுதான். இந்த கூட்டி கழித்து பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி இது வரைக்கும் கொண்டு போனீங்க, இனி எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற சில உண்மைகளும் நமக்கு தெரிய வரும். ஆகவே மேஷராசிக்காரர்களிடம் தேவையானது இந்த நேரத்தில் மனத்தெளிவு தான் ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக வேலையில் நம்ம சொன்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் ஏற்பட சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கடன் சுமை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் சேரும். அந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய நேரமும் ஏற்படும். அதுவும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் வரும் கண்டிப்பாக. ஆனால் வெயிட் பண்ணணும். சரிங்களா? வேலை தேடிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வருமானம் நிலையாக கிடைக்கக்கூடிய புதிய வருமான வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்களே தான் அவங்களுக்கான பாதைகளை உருவாக்கிக்கணும். நானும் ரொம்ப கம்மியான பதிவுகளில் தான் சில இடத்துல தான் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சொன்னது 100% உண்மை அப்படின்னு. மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இன்னொருத்தர் ரெடி பண்ணி வச்ச, இன்னொருத்தர் உருவாக்கி விட்ட சில விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்கே ஏதாவது தடைகள் வர்றதுக்கோ அல்லது இவங்களுடைய மைண்ட் செட் அங்கே இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு புதிய புதிய சிந்தனைகளை மனசுக்குள்ளே இவங்களுக்கு உதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இவங்க புதுசாக அதை அணுகுவாங்க. இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இதை அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு. ஸ்மார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக தேவை. மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். நம்ம கடின உழைப்பு ஒரு பக்கம் தேவை தான். ஆனால் இந்த காலகட்டம் ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கக்கூடிய அந்த திறமையும் ஒரு மனிதனிடம் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு சோதனை கொடுப்பார் தான். சூரிய பகவான் அந்த சோதனையை சாதனையாக மாற்றுவதற்கான சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். மன வலிமையும் கொடுப்பார். உடல் நலத்தையும் மேம்படுத்தி வச்சுக்குவார். சரிங்களா? அப்போ ஒரு பக்கம் சனி பகவான், இன்னொரு பக்கம் சூரிய பகவான். இவர்களுக்கு நடுவில் இருந்து தான் இந்த செப்டம்பர் மாதத்தை இந்த மேஷராசிக்காரங்க கடக்க இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம், பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூரிய பகவானுடைய தாக்கத்தால் புதிய பெரிய திட்டங்கள் மனதில் உதிக்கும். அதற்கான சில ஐடியாலாம் இந்த நேரத்தில் கொடுப்பாங்க. சரிங்களா? அதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி, நான் தான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேனே, என்ன யார் எது சொன்னாலும் மேஷராசிக்காரங்க கடைசியாக உங்களுடைய முடிவு தான் பேசணும் அங்கே. சரிங்களா? நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அதுதான் நிரந்தர முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும்ல. அப்போ தானே நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும். சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக சனிக்கிழமையில் சூரிய பகவானுக்கு, அதே போல் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. சரிங்களா? சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபாடு. ராஜ யோகத்தை அதிகப்படுத்தும். உங்களுடைய பலமும் அதிகமாகும். இந்த வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, முன்னேறுவதற்கான அந்த மன வலிமையை சூரிய பகவான் கொடுப்பார். சரிங்களா? சனி பகவானுடைய அனுகிரகம் பலமான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆகையால் இப்போ இந்த வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் சூரிய பகவானுக்கு முடிஞ்சால் தாமரை மற்றும் செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது எல்லா சிறப்பையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சால் பண்ணுங்கள். அதே போல் முதியவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு மாதம் ஒரு முறையாவது உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சியை காண்கிறீர்கள் என்றால் உங்கள் மகிழ்ச்சிக்கான வழிகளை கடவுள் கொடுத்துருவார். இதுதான் உண்மையான விஷயம்.
நீங்கள் மற்ற மனசார நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு இவங்களுக்கு பண்ணால் நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேருன்றதெல்லாம் மைண்டில் இல்லாமல், உண்மையிலுமே ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் மனசு தாங்காமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தையும் அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணி அவங்க சந்தோஷப்படுவதை பார்த்து நீங்கள் மனசார சந்தோஷப்படுறீங்கன்னா, அந்த மனசு தான் கடவுள். நீங்கள் வெளியில் கடவுளை தேடவே தேவையில்ல. உங்கள் மனசுலேயே கடவுள் குடியிருக்காரு. ஆனால் நீங்கள் சில பேர் சொல்லலாம், ஏங்க அப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவங்களுக்கு தாங்க நிறையா கஷ்டம் வருது. அவங்க தாங்க ரொம்ப கஷ்டத்தில். அதாவது பணம் இருக்கிற இடத்துல மனம் இருப்பதில்லை. மனம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை. கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட பணம் இருக்காது. அதே மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட தான் பணம் அதிகமாக வந்து சேருது அப்படின்றதெல்லாம் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அப்படி நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அது உண்மையாகவே இருந்தாலுமே கூட ஒருத்தர் இப்போ உண்மையிலுமே ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து அதை தாங்காத மனிதர்கள் காசு இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் இந்த மாதிரி நம்ம சில டயலாக்கே நம்ம சொன்னாலும் அவங்க மனசில் வந்து என்னென்னா, கஷ்டப்படுறத பார்த்தா என் கையில் பணம் இருக்கோ இல்லையோ, என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பெரும்பாலும். அதுதான் மேசராசிக்காரங்க. கையில் பணம் இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்க மனசுக்குள்ளே அவங்க ரொம்ப வந்து மனதளவில் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும், அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கல்லில் சிற்பி வந்து சிலையை செதுக்குவதற்கு சமம்தான் நல்லவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். அந்த 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 கற்களை அந்த சிற்பி வந்து சிலையாக மாற்றுகிறார். அதே தான் நல்லவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனையும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய கஷ்டத்தின் மூலமாக பல உண்மைகள் தெரிய வரும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள்னு தெரிய வரும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது தெரிய வரும். இனிமேல் எப்படி நடந்துக்கணுன்றது தெரிய வரும். சரிங்களா? கெட்டதுலேயும் பல நல்லது நமக்கு கிடைப்பதற்கான அந்த சூழ்நிலைகள் உருவாகும். அதான் நான் சொல்கிறேன், அந்த அனுபவம் தான். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். நீங்கள் இந்த ஜோதிடம் சார்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆன்லைனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில்னு பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் எங்கே யாருடைய பதிவுகள் இந்த ஜோதிடம் பற்றி பார்த்தாலும் சரி, 1% அந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்ததுக்கான பலன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய பதிவுகள் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் சரி, பார்த்து முடிக்கும் போது இந்த பதிவு மூலமாக இனி இந்த ஒவ்வொரு நாளும் விடுவது உங்களுக்காக தான்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். இதுவரை உங்கள் கண்ணில் படாத பல முன்னேற்றத்திற்கான வழிகள் இனிமே கண்ணில் தென்பட ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி. சரிங்களா? இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.